ஒரு பொம்மை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை 36 இயந்திரங்களை கொண்டு 54 நாட்கள்ல மகிழுந்து பொம்மை கார் பொம்மையாங்க சரி உற்பத்தி செய்கின்றன. அதே அளவிலான மகிழுந்து பொம்மைகளை கார் பொம்மைய 81 நாள்ல உற்பத்தி செய்யணும்னா இயந்திரங்கள் எத்தனை தேவை அப்படின்னு கேட்குறாங்க. புரியுதா? புரியுது. இப்போ நீங்கள் நல்லா யோசிங்களேன். ஒரு கார் பொம்மை நான் தயாரிக்க போகிறேன். அதுக்கு பார்த்தா ஒரு 36 இயந்திரங்கள் 36 மிஷின் ஒர்க் ஆச்சுன்னா கார் பொம்மையை 54 நாளில் உற்பத்தி பண்ணி கொடுத்துருமா. சரிங்களா? ரைட்டு. இதே நல்லா கவனிங்க. 36 மிஷின் ரன் ஆச்சுன்னா 54 நாளில் கார் பொம்மையை உற்பத்தி செஞ்சிடலாம். இவ்வளோ நாள் தேவையில்லை. ஐ மீன் இவ்வளோ நாள்ன்றது ஷார்ட்டு. நான் 81 நாளில் முச்சு குத்தா போதும், ஒன்றும் அவசரம் இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது 81 நாளில் அதே கார் பொம்மையை அவங்க அதான் சொல்லியிருப்பாங்க. அதே கார் பொம்மையை உற்பத்தி பண்ணணும்னா எத்தனை மிஷின் தேவை? இதாங்க கேள்வி. இப்போ பாருங்க, மிஷின்னா 36 மிஷின் இருக்கா, அதுக்கு நேரம் 54 போட்டுக்கிட்டு 54 நாள். மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, 81 நாள் கொடுத்துருக்காங்க. நாளுக்கு நாள், இது நாள் தானே குறிக்குது, அதுக்கு நேராக போடுங்க. மாற்றி இங்கே 81 போட்டிங்கன்னா கணக்கு தப்பாயிடும். சரிங்களா? ஸோ டேட்டுக்கு நேராக டேட்டு, மிஷினுக்கு நேராக மிஷின் போட்டாவே போதும். சரிங்களா? ஓகே. இப்போ கொஞ்சம் யோசிங்களேன். நம்மளுடைய கொஷினை நம்ம எப்படின்னா இப்படி மாற்றிங்க. கீ பாயிண்ட், 36 பேர் ஒரு வீடு கட்டுறதுக்கு மேஸ்திரின்னு வச்சுக்கோம். 36 மேஸ்திரி வந்தாங்கன்னா 54 நாளில் ஒரு வீடு கட்டுருவாங்க. ஓகே. இப்போ என்கிட்ட காசு இல்லை, 54 நாளில் முடிச்சு ஒன்றும் இல்லை, லேட்டாக பொறுமையாகட்டும், என் வீடு 81 நாளில் கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 36 பேர் வந்தால் 54 நாளில் முடிச்சிடலாம். எனக்கு இவ்வளோ முன்னாடி தேவையில்லை, 81 நாளில் கொடுங்க அப்படின்னு டேட்டை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். கரெக்டா? கரெக்ட். இப்போ நான் டேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறேன். நல்லா யோசித்து பாருங்களேன். 36 பேர் வந்தால் 54 நாளில் செஞ்சுருவாங்க. எனக்கு ஒரு நாளைக்கு அவ்வளோ கூலி கொடுக்க இல்லை. அதனால் நான் என்ன பண்ணுறேன், 54 நாளை 81 நாளாக இன்க்ரீஸ் பண்ணுறேன். அப்போ 81 நாள் இன்க்ரீஸ் பண்ணும் போது எனக்கு 36 பேர் வேலைக்கு தேவையில்லை. கரெக்டாக இல்லை? ஏன்னா 36 பேர் வந்தால் 54 நாளில் முடிச்சிடுவாங்க. அப்போ அதில் என்ன பண்ணோம், ஒரு 10 பேரோ 20 பேரோ, அது எவ்வளோ நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆனால் கொஞ்சம் மேஸ்திரி தேவையில்லை, கொஞ்சம் மிஷின் இப்போதைக்கு தேவையில்லை. கரெக்டாக இல்லையா? அப்போ இந்த பக்கம் நம்ம என்ன பண்ணோம், டிக்ரீஸ் பண்ணோம். ஆமாவா? தெளிவாக புரியுதா நான் சொல்கிறது? அப்போது ஒரு பக்கம் டிக்ரீஸ் ஆகிற மாதிரியும் இன்னொரு பக்கம் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரியும் வந்துட்டா நேராக இப்படி ஒரு கோலத்தை போடுங்க, வட்டத்தை. சரிங்களா? போட்டுட்டு எந்த வட்டத்தில் எக்ஸ் இல்லை, 36லையும் 54லையும் இல்லை, அப்போ அந்த 36ஐயும் 54ஐயும் பெருக்கிங்க. எந்த வட்டத்தில் எக்ஸ் இருக்கு, அதோ 81 கூட அந்த 81 வகுத்திடுங்க. அவ்வளோதாங்க. இப்போ இதை சுருக்குனா ஆன்சர்ப்பா, முடிஞ்சிடுச்சு. சுருக்கலாமா? சுருக்கிடுவோம். எதில்? 3 வாய்ப்பில் அடிக்கலாம். ஓர் 3 3 ஈர் 3 6, ஓர் 3 3 ஈர் 3 6, 3 9 ஆகிடும். 8 தான் இருக்குது இல்லையா? அப்போ ஈர் 3 6 6னா அதுக்கப்புறம் மீதி எவ்வளோ இருக்குது? 8ல் 6 போச்சுன்னா மீதி 2 இருக்கும். கரெக்டாக? அந்த 2 எத்துமே இங்கே போடுங்க. கரெக்டு தானேங்க? 6னா 7 8. எஸ். இப்போ 21 இருக்கும். 21 7 வாய்ப்பு, இது 3 வாய்ப்பில் வருமானு கேட்டால் 7 3 21. அப்போது 27 வரும். புரியுதுங்களா? புரியுதுப்பா. மறுபடியும் அடிக்கலாம். எதில் அடிக்கலாம் அப்படின்னு கேட்டால் இங்கே பாருங்க. 9 3, அதே 3 வாய்ப்பில் அடிக்கிறேன். 9 3 27. கரெக்டுங்களா? 9 3 27, 4 3 12. அவ்வளோதான். இப்போ 9 இருக்கா? சரி. 3 3 9. ஓகே. இங்கே ஓர் 3 3. ரைட்டு. மீதி 2 இருக்கும். ஏன்னா 5ல் 3 போயிடுச்சுன்னா 2 இருக்கும். அது பக்கத்தில் போடுங்க. 24 இருக்கும். 8 3 24. ஆடாடா, முடிஞ்சிருச்சா? ஓகே. மறுபடியும் பாருங்க. என்னடா இது இத்தனை ஸ்டெப்பு நான் சின்ன சின்ன வாய்ப்பாட்டில் போடுறேன், உங்களுக்கு பெரிய வாய்ப்பாடு தெரிஞ்சு வேகமாக போட்டுருங்க. ஓர் 3 3ங்க, நான் 3 12, ஐ 3 5, 6 3 18. அப்போது இங்கே 4 இருக்குது, இங்கே 6 இருக்குது. கரெக்டா? 6 4 24. ஆப்ஷன் 24 இருக்கா அப்படின்னு கேட்டால் ஆப்ஷன் சில பர்ஃபெக்டாக இருக்குது. அப்போ 36 மிஷின் வந்தால் 54 நாளில் முடிக்கும். 81 நாளில் முடிக்கணும்னா 24 மிஷின் போதும். தெளிவாக புரியுதுங்களா? ரைட்டுப்பா.